குழந்தைகளை அழகுடனே வளர்ப்பாரா. நாகலோக பட்டணத்துல நாகராஜாவும் நாகவல்லியும் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒன்றா இரண்டா 8 பெண் குழந்தை அக்கா தங்கச்சிமார்கள். 8 பெண் குழந்தைகளையும் நாகராஜா நாகவல்லியும் அமிர்தப்பால் ஊட்டி வளர்க்க முடியாது. தாய்ப்பால் ஊட்டி ஏன் வளர்க்க முடியாது? மனித முகம் பாம்பு உடல். அப்பேற்பட்ட நாகத்துக்கு குணம் எப்படி? ஆண் படம் எடுத்தால் அவனி உலகம் அழியும், பெண்ணாகம் படம் எடுத்தால். அப்பேற்பட்ட நாகத்தினுடைய பிள்ளைகளுக்கு அமிர்த பால் ஊட்ட முடியாது என்று நாகராஜாவும் நாகவல்லியும் 7 கடலுக்கு அப்பால ஒரு அந்தமான் தீவு எடுக்க போறாங்க. அதனால அந்தமான் தீவுக்கு அப்பால 7 மலை காவுக்குள்ள நாகராஜாவும் நாகவல்லியும் கொம்புத்தனை பார்த்தாவோ. இத வாயால எடுத்தா நம்ம பல்லு விஷப்பல்லு பட்டு. ஆமா, நஞ்சோடு தேனு கலந்தாலும் தேனில நஞ்சு கலந்தாலும் விஷந்தானே அப்படின்னு அந்த நாகராஜாவும் நாகவல்லியும் வாளால தேனெடுத்து அரச மக்களுக்கு ஊட்டுவாரா 20 அடும் மெச்சங்குட்டி அக்காதங்க 8 பேர ஐயா 8 பேரும் தேனை அருந்து வாரா. அக்காதங்க 8 பேரும் அருந்து வாரா. எங்க உச்சினி மகாளி இலங்கை பார்வதியா முப்புடாதி நாகம்மாளா சலையக்காரி அம்பிகையா காளியர்கள் 8 பேரும் 20 அடு மெச்சங்குட்டி 8 பேர் தேனையெல்லாம் அருந்து வாரா. 20 அடும் மெச்சங்கோட்டி தேடையெல்லாம் அருந்து வாரா. ஐயா 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ண நாகராஜ நாகவல்லியாமோ மன்னா 8 நல்ல குழந்தைகளை அப்படி கொம்புத்தனை எடுத்து உச்சினி மகாளி இளங்க பார்வதி முப்புடாதி அம்மா நாகம்மா சடையாச்சி அம்மா வடபத்திரகாளி வனகதுர்க்க காந்தாரி
கட்டளை முத்துமாரி வடக்குவா செல்வி முத்தாளம்மா காளியர்கள் 8 பேர்களை நாகராஜா நாகவல்லியும் எடுத்த குழந்தைகளை பெருமையா வளர்க்காவோ கொம்புத்தேன் எடுத்து குழந்தைக்கு ஊட்டி வளர்க்காவோ அப்படி ஊட்டி வளர்க்கக்கூடிய நாளையில கைலாசம் ஆதி கைலாசத்துல நீங்க அதே கொண்டாந்து கொடுங்க பெத்த பிள்ளைகள் 6 மாத குழந்தைகள் இந்த 6 மாத குழந்தைகளை நாகராஜாவும் நாகவல்லியும் வளர்க்கும் போது கைலாஜமதியில என் கண்ணன் தங்கை பார்வதி அவ எண்ணாத எண்ணம் என்னும் வாழ மனமதியில சத்தித அழகு என்று தன்மனதில் எண்ணுவாளா அழகு என்று தன்மனதில் எண்ணுவாளா ஐயா பார்வதி அழகு என்று பதிமனதில் எண்ணுவாளா அழகை போல உலகத்தில் யாரும் இல்லை அழகை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை பார்வதியா அழகை போல அழகை போல உலகத்தில் யாரும் இல்லை ஒருதிதான அழகு என்று உள்ளத்திலே எண்ணுதாளே சத்திதா அழகு என்று மனதில் எண்ணுதாள ஈஸ்வரிதா அழகு என்று பராஜயத்தி கைலாசத்துல நினைக்கா நம்ம தான் இந்த உலகத்திலே பேரழகு நம்ம அழகுக்கு ஈடு கிடையாதுங்க பெண்ணுக்கு பெண்ணழகு வேட மயிலழகு நிலவ சரியிடலாம் நீல வண்டுக்கு அந்த பெண்ணழகும் முன்னழகும் பின்னழகும் முகத்தின் திருவழகும் 16 அங்களை 21 லட்சணம் இருந்த பெண்ணு நம்ம ஒருதி தான். என்ன கொடுமா தான் தான் பெரியவங்கிற எண்ணம் வரக்கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் ஐயகத்துல ஒருத்தன் இருப்பான், கண்டிப்பா இருப்பான். ஆமா, இந்த சீனான வேலை கையிலைக்குள்ள கைலாஜ வாசலில கண்ணன் தங்க பார்வதியா என்னாத எண்ணமெல்லாம்
எண்ணுவாள் பார்வதிதான் அழகு என்று அழகு என்று ஓ அவ பதிமனது என்ன வாழ வாழ அழகு என்று அழகு என்று என்ன வாழ சக்தியுட அழக போல யாரும் இல்லை ஈஸ்வரிய அழக போல உலகத்தில யாரும் பார்வதி அழக போல பார்வதி அழகை போல ஆறு உலகத்தில யாரும் இல்ல பார்வதியா அழகை போல பாருலக யாரும் இல்ல அப்ப என்ன கொடுமா என்ன கூடாதுல்ல வல்லவனுக்கு வல்லவன் பிறந்திருப்பான்ல உனக்கு பெரியவன் எனக்கு பெரியவனும் உலகத்துல இருப்பான் இன்னைக்கு மேல வீட்டுக்காரி ஒரு பட்டுச்சல் எடுத்தா கீழ வீட்டுக்காரிக்கு பொறாம ரொம்ப இருக்கும் ஏ மனுஷா உனக்கு நான் வாக்கப்பட்டு வந்தனே நான் வாக்கப்பட்ட நாளையில எனக்கு 8 குத்துக்கு இளையவா அவளுக்கு பாரு ஆடி தீபாவளிக்கெல்லாம் சேலை அவ புருஷன் எடுத்து கொடுக்கான் அம்மா மட்டனே ஒரு மலை சேலை உண்டா ஆடி உண்டா தீபாவளி உண்டா ஒரு நல்லது உண்டா ம். உனக்கு கழுத்தை கொடுத்தம் பாரு அப்படின்னு பொண்ணா பிறந்தவ மேல வீட்டுக்காரி ஒரு பட்டுச்சேலை உடுத்துனா அவளுக்கு பொறாம வந்துடும் அம்மா நான் நினைக்க வேண்டியதானே பெண்ணா பிறந்தவளுக்கு பொறாம அதிகம் இந்த பார்வதி என்ன விதி விலக்கா தான் தான் அழகுன்னு தான் மனசுல அள்ளி போடுதா இப்படி அள்ளி போடவும் திரிலோக சஞ்சாரி அவரோ நித்திய பிரம்மச்சாரி ஊருக்கெல்லாம் உபகாரி பெயர் பெற்ற பிரம்ம ரிஷி நாரதன் நகர சோதனையை நடத்துதாரு நாட்டுல என்ன நடக்கு இறைவன் படியளப்புல என்ன குறை இருக்கு அதை சொல்லணும்ல நம்ம காலையில இருந்துச்சா பேப்பரை பார்த்து நாட்டு நடப்பை பார்த்துக்கிடுதோம் ஆமா சிவனுக்கு என்ன தினத்தந்தி பேப்பரா போகுது இல்ல திரகரம் பேப்பர் போதா அம்மா அப்போ இறைவனுக்கு நாட்டு நடப்பை சொல்றதுக்கு யார் இருக்கா இந்த நாரதன் நாட்டு செய்தியை சொல்வதற்கு கைலாசம் ஆறாரு பகவான் படியளக்க போயிட்டாரு பகவான் போன நேரத்துல பார்வதி மட்டும் கைலாசத்துல தனிமையில இருக்கா அப்ப பார்வதி கேக்கா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு வார்த்தை கைகளே சக்தியோட அழக போல தரணியில யாரு இருக்க பார்வதியா அழக போல பாருளையில் யாரு இருக்க அழக போல அழக போல உலகத்தில யாரு இருக்கா யாரு இருக்க எப்பா அழக போல யாரு இருக்க நீ கண்டதுண்ட பார்த்த துண்டா கட்டாயம் சொல்ல கண்ணன் தங்க கேட்ட போது நாரதரும் சொல்லுவார்
பார்வதியே உன்னுடைய அழக போல அழகை போலே இந்த உலகத்திலே யாரு இல்லை யாரும் இல்லை அழகை போல யாரும் இல்லை ஜட்ஜியோட அழக போல அழக போல